குட் மார்னிங். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் இந்த பூமியை படைத்து ஆதாமையும் மேவாளையும் மனுக்குலத்தை படைத்து அவர் அன்பு கூர்ந்தார், உரையாடினார். அவர்களோடு கூட அவர்களுக்கு அவருடைய சாயலை கொடுத்தார். ஆனால் மனுக்குலம் கீழ்ப்படியாமையின் பாவத்தினால் பிரிந்து போயிற்று. எனவே பிதாவுக்கும் மனுக்குலத்திற்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாயிற்று. ஆனாலும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தாலே மீட்கும் பொருளாக அவரையே தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை போல பிதா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அனுப்பினார். அவர் மரித்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். எனவே நாம் அவர் மூலியமாய், இயேசு கிறிஸ்து மூலியமாய் பிதாவிடம் பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், நித்திய ஜீவனுக்குள்ளாக செல்ல இருக்கிறோம். எனவே பிதா அன்பாக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தன்னை தந்தருளி அன்பாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நம்முடைய இருதயங்களில் அவருடைய அன்பை ஊற்றி அவரும் அன்பாகவே இருக்கிறார். இப்படியாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் நம்மில் அன்பு கூற நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்மளிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? அதே அன்பை. நாம் மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறுவோம். நேசி, பிறனை நேசி என்கிற இரண்டு அந்த வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிந்து அதை மற்றவர்களிடம் நாம் அன்பு காட்டும் போது நிச்சயமாய் பிதா மகிமைப்படுவார், குமாரன் மகிமைப்படுவார்.